என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் தேவை அதை நான் செக்யூர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பசங்களுக்கே கூட நான் சொல்கிறது அதுதான். நான் இப்போ பசங்களே இருந்தால் கூட கொடுக்காதீங்க. ஏன்னா பசங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, அப்பா ரொட்டேட் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு ரியல் சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2008-09 நான் பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது ஒரு பையன் வந்து என்னை ஃபோன் பண்ண, ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ குழந்தைங்க நாளைக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணாமல் அது ஒரு சூழ்நிலை வந்துடுது, நீங்கள் வெளியில் போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடுது, எப்படி போய் நீங்கள் சர்வே ஆவீங்க? ஒரு ரிட்டர்ன் பணத்தை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அது அலோகேஷனும் கரெக்டாக பண்ணிக்கணும். எது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் எவ்வளோ பணம் போடுறது முடியும் பார்க்கணும். நிறைய நேரம் ரிட்டையர் ஆகிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாடகையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, லீஸ்க்கு வீடுக்கு போயிடலாம் அப்படின்னு லீஸ் வீடுக்கு போகிறாங்க. லீஸ் வீடு கொடுத்து அவன் லீஸில் கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் டைம் பிஸ்னஸ் பண்ணுற ஓனராக தான் இருப்பான். அவன் பிஸ்னஸ் போய் மாட்டினா நீ வீடே காலி பண்ண முடியாது. வணக்கம். பிளான் வித் பார்த்தா நேயர்களே, நடிகர் ரஜினிகாந்தோட சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6லிருந்து 60 வரை, தர்மத்தின் தலைவன், அவற்றிருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. பட் கடைசியில் அவர் நடுரோட்டில் விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சில மக்களை ரியல் டைம்னு பார்க்குறது உண்டு. ஒரு கம்பெனியில் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற ஒரு ஃபேர்வெல் டே அன்னைக்கு அரௌண்ட் ஒரு 40-50 பீப்புள் ஒரே நாளில் ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸை சொல்லி நான் இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்ததால் என்னை கூப்பிட்டாங்க பேருக்கு. அப்போது அவங்களோட உயர் அதிகாரி எனக்கு முன்னாடி பேசினவர் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னார். மோகன் சார் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவ்வளோ காசு உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு தொழிலுக்கு காசு வேணும், ஹாஸ்பிட்டலில் எங்கள் அண்ணன் படுத்திருக்காரு அவருக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வரலாம். பிஹேவியரெல்லாம் இப்படி ஒருத்தர் கேட்கும் பொழுது நீங்களும் வள்ளல் பெருமக்கள் மாதிரி எடுத்து கொடுத்துருவீங்க. அந்த காசு திரும்ப வரும்போது பெரிய சிக்கலாக இருக்கும், வருமா வராதான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங், லேர்ன் டு சே நோ அப்படின்னாரு அந்த உயர் அதிகாரி. சார் கட் பண்ணி நான் இன்னைக்கு ப்ரெசன்ட் டேக்கு வரேன். சொல்லுங்க. அந்த உயர் அதிகாரி சொன்னது நல்லதா கெட்டதா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எப்பயுமே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடையில் என்ன போனீங்கன்னா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல கடன் எலும்பை முறிக்கும் கூட போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து தமிழனுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். இது கடன் கொடுத்துட்டிங்கன்னா அது வாங்குறதுக்குள்ள உறவுகள் நிறைய நேரங்களில் பார்க்கலாம். இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளேயே இருக்கணும், பெரிய பெரிய இப்போ ஒரு ஃபேமிலியிலே இப்போது 3500 கோடி 2500 கோடி பிரச்சனை ஓடின்னு இருக்கு. இது மாதிரி நிறைய இடங்கள்ல அது வரும். பணம்ன்றது வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை வரும். அப்போ வந்து நம்ம வந்து சம்பாரிச்சு நம்ம 25 வருஷம் 35 வருஷம் உழைச்சி அது வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு. இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எப்பயுமே வந்து லாங் டேர்முக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும். எதுக்குமே நம்மளால் ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம 25-30 வருஷம் வாழ்ந்தால் அந்த பணம் நம்மளுக்கு யூஸ் ஆகணும். இப்போ தான் எப்பயுமே நம்ம நிறைய நேரங்கள் சொல்லலாம், எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சேர்க்குறீங்கன்னா அது எடுக்காதீங்க. அந்த கான்ட்ரிபியூஷனை பில்ட் பண்ணினே வாங்க. அது 8% தான் கொடுக்கும் ரிட்டர்னு. 8.2% 8.5% கொடுத்தாலும் அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கார்பஸ். இப்போ இது மாதிரி நம்ம ரிட்டையர் ஆகி எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வருது, ஒரு 40 லட்சம் வருது, இது கிராஜுவிட்டி வருது, லீவ் சேலரி வருது, இதெல்லாம் வரும்போது தொகையான நேரங்களில் தெரிஞ்சிருக்கோம். இது சில நேரங்கள் நம்மளே பெருமையாக 4 பேர்கிட்ட போய் சொன்னால் தான் நம்மள்ட்ட எவ்வளோ பணம் வருதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் 3 கோடி வச்சுருந்தா கூட யாருக்கும் தெரியாது. இதே உங்கள்கிட்ட 50-100 சவரன் நகை இருந்துன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, அது நகையை போட்டு 4 கல்யாணத்துக்கு போகணும், உங்கள்கிட்ட 100 சவரன் இருக்குன்னு கேரண்டியாக தெரிஞ்சிடும். இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கும் சொல்லணும்னு நெசசிட்டி கிடையாது. ரிட்டையர் ஆகும்போதும் யாருக்கும் சொல்லணும் அவசியம். பட் எந்த ரிட்டையர் இருந்தாலும் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் தேவை அதை நான் செக்யூர் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பசங்களுக்கே கூட நான் சொல்கிறது அதுதான். நான் இப்போ பசங்களே இருந்தால் கூட கொடுக்காதீங்க. ஏன்னா பசங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, அப்பா ரொட்டேட் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு ரியல் சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2008-09 நான் பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதும்போது ஒரு பையன் வந்து என்னை ஃபோன் பண்ண, ஐடியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவங்க ரிட்டையர் ஆன அவங்க அப்பா பணத்தை எடுத்துகிட்டு போய் 2008 வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்கான். திடீர்னு 2008 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து சரிஞ்சுனே வந்திருக்கு. இவனால் ஒரு ஸ்டேஜ் சமாளிக்க முடியாமல் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம் இருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி பண்ணுறது அப்படின்னா. என்னன்னு கேட்டால், இது மாதிரி எங்கள் அப்பா பொண்ணு என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு பணம் வச்சுருந்தாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் பணத்தில் நான் ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா சம்பாரித்தேன், ரொம்ப க்ரீடாக போயிட்டு எல்லா பணத்தையும் விட்டுட்டேன், இப்போ 5-10 லட்சம் கூட என்கிட்ட பணம் இல்லை, எப்படி நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு வரும். இப்போ இது எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வருவாங்க. இப்போ இந்த நியூஸை என்ன பண்ணால் நான் அந்த பேப்பர்லேயே பப்ளிஷ் பண்ணேன். ஆள் பேர் மாற்றிட்டு பப்ளிஷ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு விஷயமா தெரியட்டும் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் ரிட்டையர் ஆன பணத்தை உங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்தாலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் போகலாம்.
அவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயாவது கொடுத்து அவங்க பிஸ்னஸில் போட்டு அவங்க பெருத்த லாபம் நஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பெருசா லாபம் வந்தால் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, நஷ்டம் வந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்களே கேரண்டி போட்டுறீங்க. ஏன்னா கேரண்டி போடணும், பிஸ்னஸில் நஷ்டம் வந்தால் உங்கள்கிட்ட கேரண்டி, உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாமே போயிடும் இல்லையா? அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எஸ் நோ சொல்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அது சொல்கிறதுக்கான தைரியங்களோ அதை சொல்கிறதுக்கூடான அணுகுமுறையோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால போயிட்டாரு. ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஆன அப்புறம் இதுக்கு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. கண்டிப்பாக எஸ் நோ சொல்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் உருவாக்கணும். சார், இப்போ நீங்கள் இந்த மாதிரி செஷன்ஸ் நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது கால்குலேஷன் சொல்லலாம், நம்பர் சொல்லலாம், ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த விஷயத்தையும் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நிறைய நேரம் பண்ணியிருக்கோம். இந்தியன் பேங்க் எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் நம்ம நிறைய செஷன் எடுத்துருக்குறோம். அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி, வெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு, எப்படி வில்லு எப்படி எழுதணும், இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா வில்லே எப்படி எழுதணும் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபுக்கு போகணுன்றது புரியாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறது. அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபேமிலியில் 3 பேர் இருந்தால் 3 பேருக்கும் போயிடும். இப்போ ஈக்குவல் ஷேர் ஆயிடுச்சுன்னா உங்கள் துணைவியாருக்கு வந்து அவங்களால மேனேஜே பண்ண தெரியாது, அவங்கள்ட்ட குறைவான பணம் தான் இருக்கும், அவங்க எப்படி வாழ்வாங்க? அப்போ அவங்க குழந்தைங்களே டிபெண்ட் பண்ணி வாழற மாதிரி ஒரு சூழ்நிலை. பேசிக்கலாகவே இப்போ லீகல் இயர்ஸ் 3-4 இருந்தால் என்டையர் அசட்ஸ் டிவைடட் பை 3-4 அப்படி அது வந்து நீங்கள் பில் எழுதாமல் போயிட்டீங்கன்னா, பில் எழுதினா சுச்சுவேஷனே மாறிடும். ஓகே ஓகே. என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் என் மனைவிக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என் மனைவி விருப்ப பிரகாரம் எழுதிட்டீங்கன்னா சுத்தமாக மாறிடும். அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் உங்கள் மனைவி நாளைக்கு மனசு மாறி யாரோ ஒரு சக்கம் போயிடுவாங்க அப்படின்றது, இந்த ரிட்டையர் பணத்தை வந்து என் காலத்துக்கு அப்புறம் என் மனைவி காலத்துக்கு அப்புறம் தான் என் குழந்தைங்களுக்கு இது போகணும்னு எழுதிட்டீங்கனால மாற்றவே முடியாது. அவங்களே மாற்றணும்னு வச்சா கூட மாற்ற முடியாது. அப்போது நம்மளோட சொத்தே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற போது ரிட்டர்ன் ஆன பணத்தை எடுத்துன்னு போய் நீங்கள் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது. நிறைய நேரங்கள் இது மாதிரி எங்கள்கிட்டையும் சில பேர் வந்து கவுன்சிலிங் கேட்டு போகிறாங்க, ரிலேட்டிவ் கேட்குறாங்க இந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு. சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப வீடு வாங்குறதுல கிரேஸாக இருக்குது. இன்னொரு வீடை ரிட்டைர்மெண்ட் பணத்தை மொத்தம் எடுத்துன்னு போய் போட்டு வீடு வாங்கிட்டு அதில் ரெண்டல் இன்கம் வந்தால் பரவாயில்ல இப்படியும் கேட்குறவங்க இருக்காங்க. என் பசங்க வீடு வாங்குறாங்க, நான் அவங்களோட தான் இருக்க போகிறேன், நான் ரிட்டைர்மெண்ட் பண்ணதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துடலாமா இப்படியும் கேட்குறவங்க இருக்காங்க. நீங்கள் உங்கள் பசங்களோடய இருக்கீங்க, நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் மனஸ்தா பண்ணுறது யாருக்கு வேணால் வரலாம். ஒன்றா இருக்கிற ஒரு அண்ணன் தம்பியை பிரிஞ்சு போய்ட்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது மனஸ்தாபம் யார் வேணால், திடீர்னு மனஸ்தாபம் வந்தால் நீங்கள் எல்லா பணத்தையும் உங்கள் பசங்கள்ட்ட கொடுத்து வீடு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளில போய் எந்த வீட்டில் வாழ்வீங்க? இப்போ குழந்தைங்க நாளைக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணாமல் அது ஒரு சூழ்நிலை வந்துடுது, நீங்கள் வெளியில் போக வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துடுது, எப்படி போய் நீங்கள் சர்வே ஆவீங்க? ஒரு ரிட்டர்ன் பண்ண பணத்தை வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அது அலோகேஷனும் கரெக்டாக பண்ணிக்கணும். எது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் எவ்வளோ பணம் போடுறது முடியும் பார்த்துக்கணும், எங்கெங்கே கேரண்டி கிடைக்குதோ கேரண்டி பார்த்துக்கணும். அது தாண்டி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும், ஏன்னா இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் 30 லட்சம் கிடைச்சா போஸ்ட் ஆஃபீஸ் 30 லட்சம் போட்டுருணும். அப்புறம் பேங்க்கில் நல்ல பேங்க்கில் நம்ம 2-3 பேங்க்கில் பிரித்து கேரண்டியாக இருக்கிற இடத்துல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் வந்து பேலன்ஸ் ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்டு, லார்ஜ் கேப், இந்த மாதிரி நம்ம முதலீடு பிரித்து முதலீடு பண்ணி வச்சுட்டோம்னா அது யாரும் எடுக்க முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்த அன்றைக்கே போஸ்ட் ஆஃபீஸில் போய் 5 இயர்ஸ் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது கேட்டால் கூட உங்களுக்கு டெம்ப்டே ஆனால் கூட உங்களால் பணம் எடுக்க முடியாது. ஏன்னா அது 1 இயர் கழிச்சு 1.5 இயர்ஸ் கழிச்சு பிரேக்கப் எக்ஸிட் லோடு போட்டு அலோவ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு உங்களால் எடுக்க முடியலன்ற அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க பணம் நிறைய பேருக்கு மறந்தே போயிடும், வரவே மாட்டாங்க. ரிட்டையர் ஆன உடனே கடை நீங்கள் ரிட்டையர் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் தெரிஞ்சு உங்கள்கிட்ட பணம் கேட்கறதுக்குள்ள உங்கள்கிட்ட எல்லா பணத்தையும் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினே வந்தீங்கன்னா சரி. இப்படி ஒரு ஐடியா நான் வந்து யோசிக்கிறேன், இது சரி வருமானு பாருங்களேன். இப்போ ஒருத்தர் பெரியவர் 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்காரு, அவங்ககிட்ட உதவி கேட்டு ஒரு ரிலேட்டிவ் வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரியவர் இப்படி சொல்கிறாரு, நீ 7 லட்சம் கேட்குற, நான் டெபாசிட்டை உடச்செல்லாம் உனக்கு கொடுக்க விரும்பல, ஏன் டெபாசிட்டை உனக்கு கொலேட்டரலாக கொடுக்குறேன், பேங்க்ல உன் பேரில் நீ லோன் அகைன் டெபாசிட் எடுத்துக்கோ, இப்படி ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணாருன்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ல வந்து தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சு கொலேட்டரலாக லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகுது. கடன் கொடுக்குறது நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க அதை சொல்லுங்க. கடன் வாங்குறவர் டிஃபால்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க? இதுதான் பாட்டம் லைன். அல்டிமேட்லி திரும்ப எஃப்டி தான் இதே தானே உடச்சி கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வட்டி பேங்க்ல போட்டீங்க 7%, அது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு 12% கொடுங்க, நான் 12% கொடுத்துட்றேன், இதுவும் பிரச்சனையே தான் இருக்கும். நிறைய நேரம் ரிட்டையர் ஆகிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாடகையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, லீஸ்க்கு வீடுக்கு போயிடலாம் அப்படின்னு லீஸ் வீடுக்கு போகிறாங்க. லீஸ் வீடு கொடுத்து அவன் லீஸில் கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் டைம் பிஸ்னஸ் பண்ணுற ஓனராக தான் இருப்பான். அவன் பிஸ்னஸ் போய் பண்ணால் நீ வீடே காலி பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த வீடு பிடிக்கலோ, வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது, ஓட்ட உடச்சிருந்தாலும் உங்களுக்கு வீடே காலி பண்ண முடியாது. அந்த லீஸுக்கு பணம் கொடுக்குறது, இந்த டெபாசிட் பண்ணிட்டு அது எங்கேயாவது பேங்க் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் இன்னொரு பேங்க், இந்த பேங்க் எப்படி எடுத்து போய் இன்னொரு பேங்க்கில் கொலோட்டர்லாம் கொடுக்க முடியாது.
அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அந்த ஆப்ஷனும் கிடையாது. டெபாசிட்டை உடச்சி கொடு, நீ 7% நான் வட்டி வாங்குறேன், உனக்கு 12% கொடுக்குறேன், இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணக்கூடாது. ரிட்டையர்மெண்ட்டு எனக்கான பணம், எனக்கும் என் துணைவியாருக்கான பணம், இது யாருக்கான பணமும் கிடையாது. இப்போ உங்கள் துணைவியாரும் இதில் கையெழுத்து போட்டால் நீங்கள் யாருக்கா கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் உங்கள் துணைவியார்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது மாதிரி கொடுக்காதீங்க அப்படின்ட்டுவாங்க. இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 நாள் டிஃபர் பண்ணி டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ரிட்டையர்மெண்ட் பணம் உங்கள் பணம், அது யாருக்குமே கொடுக்காம நீங்கள் வச்சுக்கிறது தான் உங்களோட புத்திசாலித்தனமான விஷயங்கள். ஸோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் ஆழ்ந்து யோசித்து நோ அப்படின்ற வார்த்தையை சொல்கிறது எதுவும் தப்பு கிடையாது. ஸோ அந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா அதன் பிறகு பெரிய ஒரு மனக்கசப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அந்த விஷயத்தை தான் சார் இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகாக சொன்னார். ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதுல இந்த மை அசெட் கன்சால்டேஷன் பல டிகேட்ஸாக ஒரு எக்ஸ்பர்டைஸோடு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக சமீபத்தில் ரிட்டையர் ஆன ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க, இல்லை உங்கள் அப்பாவோ பெரியப்பாவோ சமீபத்தில் ரிட்டையர் ஆகி ஒரு கார்பஸை வச்சுட்டு அதை எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக கீழே போட்டிருக்க இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மை அசெட் கன்சால்டேஷன் டீம் உங்களுக்கான சொல்யூஷனை வழங்குவாங்க. நிறைய நேரங்களில் சிம்பிள் அசெட் அலோகேஷன் வேணும். அந்த அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணணும், நீங்கள் விஆர்எஸ் வாங்கினா கூட இந்த பாயிண்ட் மோகன் சொன்னது ரிட்டையர் ஆனது விஆர்எஸ் 55 வயசுக்கு மேலே வாங்கிட்டீங்கனாலும் அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கான நாங்கள் முயற்சி பண்ணுறோம். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி சைனிங் ஆஃப். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் பிளாக்லேயும் போட்டிருக்கோம், யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கோம், பார்க்குங்க. இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பெரிய அளவில் உருவாகுன்றது என்னுடைய கண்டிப்பான நம்பிக்கை. சுரேஷ் பார்சாதி சைனிங் ஆஃப்.